எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகங்காட்டுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணிட்டோம்னா வண்டியை வந்து அவங்க வேணால் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்து பை கட்டுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. இது எல்லாமே ஜிபிஎஸ் மூலிமா ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவர் வந்து பைக்கட்டு, இன்னொருத்தர் வந்து பைக்கட்டு. தண்ணி ஊற்றிக்கிறது வந்து எல்லாமே அவங்க ஊற்றிக்குவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வச்சு மருந்து அடித்தோம்னா காட்டுக்குள்ளே போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ட்ரோனை வச்சுட்டோம்னா எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. இது மாதிரி தொட்ட இடத்துக்கு ட்ரோனை கொண்டு வந்து அவங்களே மருந்து அடிச்சுக்குவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வைங்க. இப்போ ரிவர்ட் பண்ணிவிட்டு எடுத்து போயிட்டாங்க. ஒரு டேங்க் வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டருங்க. ஒரு ஏக்கராக்கு ஒரு டேங்க் கரெக்டாக இருக்குங்க. இது எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதோ மறுபடியும் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டு போய் அந்த இடத்துலேருந்து கண்டினியூ ஆகிடுங்க. கண்டினியூ ஆகி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்ததுன்னு வைங்க. அதே கரெக்டாக சென்ஸ் பண்ணிக்கங்க. எந்த இடத்துலேருந்து ஆஃப் ஆச்சோ மருந்து தீர்ந்துச்சோ மறுபடியும் ரீஃபில் பண்ணிட்டு போய் மறுபடியும் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வச்சு அடிக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு போய் அடித்தோம்னா இடுப்பு மட்டுக்கு இருக்கனா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இடைஞ்சலா இருக்குங்க. மருந்து கரெக்டாக ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஒரு பக்கம் அதிகமாக போகும், ஒரு பக்கம் கம்மியாக போகுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் கலந்து இருக்குதுங்க. லிக்விட் பொட்டாஸு, அப்புறம் சில ஆர்கானிக் மருந்து மிக்ஸ் பண்ணி இருக்குதுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிக்குதுங்க. ஒரு ஏக்கராவுக்கு 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு டேங்க் வந்து ஒரு ஏக்கராவுக்கு அடிப்பாங்க. இவர் வந்து பைக்கட்டு பைக்கட்டுன்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அவரும் செக் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எந்த இடம் ஏதாச்சும் நடுவோட சொட்டை இருந்துச்சுன்னா அந்த இடம் அடிக்காதுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே மருந்து ஸ்டாப் பண்ணிக்கும். எந்தெந்த இடத்துல நகங்காடு இருக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் அடிக்கணும் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு 5 ஏக்கர் இருக்குதுங்க. 5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா காலையே வந்தாங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே 5 ஏக்கர் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் பேட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேங்க்கு ஒரு பேட்ரி ஒரு டைம் தான் சார்ஜ் தாங்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளேயே பேட்ரி ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. பெட்ரோல் ஊற்றி ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா பேட்ரி ஒன்று ஒன்றா சார்ஜ் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு டேங்க்கு இந்த ஒரு செட்டு கொண்டு போய் வைப்பாங்க. ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு தான் யூஸ் பண்ண முடியுங்க. இந்த பேட்டரியோட லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி வந்து 400 டேங்க் யூஸ் பண்ணலான்னு வைங்க. இப்போ ஒரு டேங்க் ஃபுல் ஆகி போச்சுங்க. உடனே பேட்ரி சேஞ்ச் பண்ணிவிட்டு மருந்து ஃபில் பண்ணுறாங்க. அவங்க மருந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இவர் பைக்கட்டுங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இது எந்த இடத்துலேருந்து ஸ்டாப் ஆச்சோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பேட்டரியோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 40,000 வருதுங்காமா. ஒரு பேட்ரி வந்து ஒரு செட்டு வந்து 40,000 ரூபாய்ங்காமா. 400 சைக்கிளுக்கு இந்த பேட்டரியோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 40,000 வருதுங்க. அப்போ பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.